காட்டுல மானு முயல் ஆடு மாடு ஆமை எல்லாம் சுத்தி திரியுது. சிங்கம் ஒண்ணு வேட்டையாட வர ஆடு மாடு மானு முயல் எல்லாம் தெரிச்சு ஓடுதுங்க. ஆமை மட்டும் ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சுங்க. ஆமைய சிங்கம் சுத்து போட்டு ஒண்ணும் பண்ண முடியல ஆமைய, ஏன்னா அது ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. சிங்கம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுச்சுங்க. இதை பார்த்த மானு ஆமை கிட்ட போய் கேக்குது, எப்படி நண்பா இவ்வளவு சமயம் எஸ்கேப் ஆயிட்டேன்னு. அதுக்கு அந்த ஆமை சொல்லுது, எதிரி வந்தா ஓடக்கூடாது, ஒளியணும். உன்னை பாரு, கஷ்டப்பட்டு மண்ணு கல்லுன்னு மேலப்பட்டு இப்படி வந்து நிக்கிற, பார்க்கவே பாவமா இருக்கு. இனிமேல் எதிரி வந்தா ஓடாது, ஒளிச்சுக்கோன்னு சொல்ல புத்தி மாறி போச்சு அந்த மானுக்கு. இனி ஓடுறது வேஸ்ட்டு, ஒளியறதுதான் பெஸ்ட்டு. இனி ஆமை போல ஒளிய கத்துக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுங்க. ஒரு நாள் தூரத்துல இருந்து சிங்கம் ஒன்று ஓடி வர மானு அதை பார்க்க இனிமே ஓடக்கூடாது, ஒடினோன்னு முடிவு பண்ணி மர இலைகளுக்கு இடையில ஒளிய சிங்கம் மானை தேட இலை கொஞ்சம் நகர மானு தெரிய சிங்கம் அதை ஒரே கடி. அந்த நொடி மான் செத்து போச்சு. செத்த மானு இறைவன்கிட்ட போய், எனக்கு மட்டும் ஒளிய திறமை கொடுக்கலையே இறைவா, நானும் ஆமை போல ஒளிய முயற்சி பண்ணேன், என்னால மட்டும் முடியல, எனக்கு ஏன் அந்த திறமை நீ கொடுக்கலன்னு கேட்க இறைவன் சொன்னா, ஓட திறமை இல்லாத ஆமைக்கு ஒளிய இடம் கொடுத்தேன், ஒளிய முடியாத உனக்கு ஓடுற திறமையை கொடுத்தனே. ஆமை பேச்ச கேட்டு புத்தி மாறி ஆமையோட திறமையை உத்து பார்த்த நீயே உன்னோட திறமையை பார்க்காம விட்டுட்டியே. உன்னை போல வேகமா ஆமைனால ஓட முடியுமா? உன்னோட திறமையை நீ பார்க்காம விட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கடவுள் சொல்ல, இதை கேட்ட மானுக்கு ஒரே அசிங்கமா போச்சுங்க. இதை யோசிக்காம இப்படி பண்ணிட்டோமேனு செத்த பண்ணி உட்காந்து புலம்பிட்டு இருக்குங்க. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஒண்ணு செமையா பண்ணிட்டு இருப்பீங்க. சிலர் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ற, இதெல்லாம் விட்டுரு, அவங்கள பாரு அப்படி பண்றாங்க, இவங்கள பாரு இப்படி பண்றாங்கன்னு உங்களை எதையோ பண்ண வச்சு கீழே உட்கார வச்சு தலைமையில மண்ணை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா அதுல உங்க திறமை இருக்குன்னா யார் பேச்சையும் கேட்டு திசை மாதிரி போயிடாதீங்க. அப்படி திசை மாதிரி போனீங்க அந்த மானு மாதிரி உட்காந்து புலம்ப வேண்டி இருக்கும். என்னன்னு சொல்றது, கரெக்ட் தானே?